பித்தப்பை அறுவை சிகிச்சை அதாவது இன்னைக்கு நுண்துளை வழியாக அது செய்யப்படுது. பட் இந்த பித்தப்பை அறுவை சிகிச்சை எதற்கெல்லாம் தேவைப்படுது? ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா, சிம்ப்டமேட்டிக் கோலிலித்தியாசிஸ் என்று சொல்லுவோம். அதாவது பித்தப்பை கல்லினால பிரச்சனை, வலி ஏற்படுகிறது. இதனால வந்து பித்தப்பை அதை ரிமூவ் பண்ண வேண்டியது வரலாம். அப்புறம் அக்யூட் கோலிசிஸ்டைட்டிஸ், அதாவது பித்தப்பையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் சடனாக ஏற்பட்டு அது வீங்கிரும். அப்புறம் குரானிக் கோலிசிஸ், நாள்பட்ட இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு பித்தப்பை வலிச்சுட்டே இருக்கும். ஸோ இதனால கூட அதை வந்து அறுவை சிகிச்சை செய்து ரிமூவ் பண்ண வேண்டியது வரலாம். சிலருக்கு எம்பெய்மா கேல்பிளடர், அதாவது அந்த பித்தப்பை வீங்கி சீல் கட்டி விட்டுரும். இதனால வந்து அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியது வரலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க பித்தப்பையில் கட்டி ஏற்படுகிறது. ஸோ இதை வந்து பித்தப்பை மட்டும் இல்லை, எக்ஸ்டெண்டட் கோலிசிஸ்டெக்டமின்னு சொல்லுவோம். அது லிவரில் ஒரு கொஞ்சம் மார்ஜின் கூட சேர்த்து அதை நம்ம எடுக்க வேண்டியது வரலாம். மற்றும் ஒரு சிலருக்கு நம்ம ஆல்ரெடி சொன்ன மிரிசி சிண்ட்ரோம் என்று அந்த பித்தப்பை கழுத்தில் கல் வந்து பித்த குழாயை அடைப்பதனால் மஞ்சக்காமலை அவர்களுக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பித்தப்பை அறுவை சிகிச்சை தேவைப்படும். மற்றும் ஒரு சிலருக்கு அந்த ஃபிஸ்டுலாஸ், இந்த பித்தப்பையிலிருந்து குடலுக்கோ இல்லை இறப்பைக்கோ ஒரு ஓப்பனிங் ஏற்பட்டு அது வழியாக அந்த பித்த நீர் கசிந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கும் வந்து பித்தப்பை அறுவை சிகிச்சை வந்து செய்யப்படுகிறது.